எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பெருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடியிருக்கும் அனைவரது இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திற்கு ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தாமே நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து பயணித்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உயிர்த்தெழுதல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நாம் அருகில் இருப்பவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் பயமாகி போச்சு. உங்களெல்லாம் பார்த்த உடனே அதிகாலை நேரம் உங்கள் முகத்தை பார்க்கும்போது அப்படியே டல்லாக இருந்தது. வாழ்த்துக்களை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அப்படியே ஒரு முக மலர்ச்சி. அன்புக்குரிய இறைமக்களே, இந்த நாள் நம்முடைய கிறிஸ்தவ வரலாற்றை மிக முக்கியமான ஒரு நாள். நம்முடைய விசுவாசம் ஊன்றி கட்டப்பட்ட ஒரு நாள். வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு நாள். இந்த சிறப்பு மிக்க நன்னாளிலும் ஆண்டவரின் செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த பெரிதான வாய்ப்புக்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாளிலும் நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியின் அடிப்படையிலே ஒரு சில சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்ள முற்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பல்வேறுபட்ட சிந்தனைகளை நமக்கு கொடுக்கிறது. கல்லறை என்பது பல அறைகூவலை நமக்கு கொடுக்கின்றது. இன்றைக்கு அதை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, மாற்கு எழுதின நற்செய்தி நூல் பிரிவு 16 3வது வசனத்தை நாம் படிக்க கேட்போம். கல்லை நமக்காக யார் புரட்டுவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பற்றிய நிகழ்வு எல்லா நற்செய்தி நூலிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு நற்செய்தியாளரும் அவருக்குரிய சிறப்பு நோக்கங்களை அடிப்படையாக வைத்து எழுதியிருப்பார்கள். இதில் மற்ற 3 நற்செய்திகளிலும், மத்தேயு, லூக்கா, யோவான், மற்ற 3 நற்செய்திகளிலும் பார்ப்போமேயானால் கல் புரட்டப்பட்டிருந்தது, கல் புரட்டப்பட்டிருந்ததை கண்டார்கள் என்று சொல்லி இருக்கும். ஆனால் இங்கே மாற்கு நற்செய்தி நூலில் நமக்காக யார் கல்லை புரட்டுவார், நமக்காக யார் கல்லை புரட்டுவார்? இங்கே ரோம பேரரசு இயேசுவை சிலுவை சாவை அழித்து அவர் உயிர்த்தெழக்கூடாது அல்லது அவரை அடக்கம் செய்து காவலில் வைத்து உள்ளிருந்து அவர் எழுந்து வரமாட்டாரு அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லறைக்கு சீல் வைக்கிறார்கள், முத்திரையிடுகிறார்கள். அரச முத்திரையிட்டால் அதில் நம்ம என்ன பண்ண முடியாது, யாருமே கை வைக்க முடியாது, யாராலையும் அதை திறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ரோம பேரரசு செய்தது. ஏனென்று சொன்னால், இயேசு தான் வாழ்ந்த நாளிலே அவர் சொல்றார், இப்படி பாடுபட்டு இறந்து மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் இறைமகன் என்பதை சொன்னதினால இவர்களுக்கு ஒரு அச்சம். ஆகையினால இப்படியெல்லாம் ஒரு கட்டுத்திட்டங்களை அல்லது காவலை வைத்தோமே ஆனால் இயேசு உயிர்த்தெழ மாட்டார் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். இந்த கல் என்பது பல்வேறுபட்ட அடையாளத்திற்கு அல்லது அடையாளத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு தாம் வாழ்ந்த காலத்தில் தம்முடைய திருப்பணியில்
சமயத்தினாலும் அரசினாலும் சமய தலைவர்கள், அரசியல்வாதிகள் இப்படி பல்வேறுபட்ட அடிமைத்தனங்களை வெளிப்படுத்திய போது, மக்கள் மீது திணித்த போது அவற்றையெல்லாம் கேள்வி கேட்டார். எங்கெல்லாம் அநீதிகள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் குரல் ஒலித்தது. ஆகவே இப்பொழுது அவர் இறந்து விட்டார், அவரை கல்லறையில் அடைத்து விட்டார்கள். இனி இந்த சமய தலைவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் யூத மக்களுக்கும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூத மக்களுக்கும் இன்றோடு இவருடைய சாப்டர் க்ளோஸ். இனி நாம் எப்படி பழைய வாழ்க்கை, அதாவது நாம் எப்படி இந்த மக்களை சமயத்தை வைத்து சட்டங்களை வைத்து அடிமைப்படுத்தி கொண்டிருந்தோமோ அதை நாம் தொடர்ந்து என்ன பண்ணலாம், செய்யலாம். ஏன்னா இவருக்கு என்ன பண்ணிட்டோம், சீல் வைத்து விட்டோம். இனி இவர் எழுந்து வரமாட்டார். இவருடைய நீதிக்கான குரல் இங்கேயே போய்விட்டது, இவருடைய சமத்துவத்திற்கான குரல் இங்கே போயிடுச்சு, மக்கள் மீதான மனிதநேய பார்வை இங்கே முடிஞ்சிருச்சு. அதற்கு அடையாளம் தான் அந்த கல். ஆகையினால்தான் இங்க பெண்கள் கேட்டுக்கிட்டே வராங்க, நமக்காக யார் இந்த கல்லை புரட்டுவார், நமக்காக யார் இந்த கல்லை புரட்டுவார். இந்த கல் புரட்டப்பட்டால்தான் எனக்கு மீண்டும் வாழ்வு. இதுவரை என் வாழ்விலே நீதி கேட்டு வாழ்ந்த தலைவர், இதுவரை என் வாழ்வில் ஒரு நேர்மையை, சமத்துவத்தை, அன்பை, கருணையை, தயவை பொழிந்த ஆண்டவர், அவருக்கு கல்லை வைத்து மறைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவார்? ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், நீ எந்த கல்லை வச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சூரியனுடைய ஒளியை கையில் மறைக்க முடியுமா? முடியாது. அதுபோலத்தான் ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய செயல்பாட்டை எந்த கல்லும் தடுக்க முடியாது என்பதற்கு அடையாளமாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அமைந்தது. அந்த கல்லறையானது பல்வேறுபட்ட சிந்தனைகளை நமக்கு கொடுக்கிறது. இப்படி அவரை அடக்கி விடலாம், ஒடுக்கி விடலாம், அவர்தான் அவர் இறந்து விட்டார், இனி அவர் எழுந்து வரப்போறதில்லை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய சித்தாந்தங்களை அழித்து விட்டோம், அவருடைய குரலை நாம் அழித்து விட்டோம் என்று பெருமை பாராட்டி மகிழ்ச்சியாக இருந்த எதிராளிகளுக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், அந்த கல்லறை ஒரு பாடத்தை புகட்டியது. என்ன பாடத்தை புகட்டியது? முதலாவதாக கல்லறை எப்படி மாறியது என்று சொன்னால் கருவறையாக மாறியது. கல்லறை கருவறையாக மாறியது. கல்லறை என்றால் வாழ்வு முடிகின்ற இடம், முடிந்துவிட்ட இடம் இல்லையா? இறந்து போன உயிர் அற்ற உடலை தான் என்ன பண்ணுவாங்க, கல்லறையில் வைப்பார்கள். அங்கே கல்லறை என்பது வாழ்வின் இறுதிக்கான ஒரு அடையாளமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு கல்லறை ஒரு கருவறையாக மாறியது. கருவறைனா புதிய உயிர் இந்த உலகத்தில் தோன்றுகின்ற ஒரு இடம் கல்லறை. கல்லறையும் கருவறையும் எப்படி தான் இருக்கும்? எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும், இருளாக இருக்கும். அதனால தான் யோவான் நற்செய்தியாளர் கூட இப்படி எழுதுகிறார், இருள் அவர் மீது வெற்றி கொள்ளவில்லை, கல்லறை அவர் மீது வெற்றி கொள்ளவில்லை, இவர் கல்லறையை வெற்றி கொண்டு வெளியே வருகிறார். கருவறை என்பது ஒரு புதிய உயிரை கொடுக்கின்ற ஒரு இடம். இங்கே கல்லறை உயிரை எடுக்கின்ற இடமாக அல்ல, உயிரை கொடுக்கின்ற இடமாக, புது படைப்பை படைக்கின்ற ஒரு இடமாக மாறியது. ஏனென்று சொன்னால் நாம் படிக்க கேட்ட 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். போதுங்க.
ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் பவுல் அடிகளார். இல்லை, எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாவம் யாரால வந்தது? அப்பாடா, 3 வருஷ பயணம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ஆதாம் தான் சொன்னாங்க. இங்கே வாயை திறக்கல, நாங்கள் உஷார். இங்கே இந்த பக்கம் உஷார், ஏன்னா வாய் திறக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வாய் திறக்க சொன்னால் ஏவாளுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த சைடு ஃபுல்லாக ஆதாம்னு சொன்னாங்க. 2 பேருனாலையும் தான் என்னாச்சு, பாவம் இந்த உலகத்துக்கு வந்தது. ஆதாமை முன்னிட்டு இந்த மனுக்குலம் மரணத்தை சந்தித்தது, அழிவை சந்தித்தது. ஆனால் இயேசுவின் வழியாக அந்த மரணம் என்பது அழிக்கப்பட்டு புது வாழ்வு மலர்ந்தது. அதுதான் நான் பாடிய பாடலிலும் நீங்க கேட்டிருப்பீங்க. புது வாழ்வை ஆண்டவர் நமக்கு அளிக்கின்றார். அது எப்படிப்பட்ட வாழ்வு? பாவம் இல்லாத வாழ்வு, தூய வாழ்வு, இயேசுவை போல வாழ்வு. இயேசுவை போன்று நாம் வாழவில்லை என்று சொன்னால் நாம் அந்த கல்லை வைத்து சீலடிக்கிறவர்களாக இருப்போம் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்தித்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதுதான், மீட்டுருவாக்கத்தின், எல்லைகளை கடந்த மீட்டுருவாக்கத்தின் கொண்டாட்டம். கடவுளுக்கும் மனிதருக்கும் ஒரு பெரிய இடைவெளி, ஒரு பெரிய கேப் இருந்தது. இயேசு கிறிஸ்து தம்முடைய இறப்பின் வழியாக, தம்முடைய உயிர்ப்பின் வழியாக அந்த பிரிவை இணைத்து மீண்டும் நம்மை புதுப்படைப்பாக்கி கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை, அந்த உரிமையை மீண்டும் பெற்று தந்திருக்கிறார். அதைத்தான் இந்த உயிர்த்தெழுதல் திருநாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை புதுப்படைப்பாக மாற்றியிருக்கின்றார். அந்த புது படைப்பானது கடவுளுக்கேற்ற பாதையிலே நடப்பதற்கும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். எனவே இயேசு இருந்த அந்த கல்லறை ஒரு கருவறையாக மாறி நம் அனைவருக்கும், ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் உயிரை அளித்திருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, கல்லறையில் ஏதாவது ஒரு செயல்பாடு நடக்குமா? நடக்காது. நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு இடம் அமைதியாக இருந்தால் உடனே என்ன சொல்லுவோம்? மயான அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா கல்லறைனாவே அங்கே சைலன்ஸ், எந்த சத்தமும் இருக்காது, இருட்டாக இருக்கும். அதை அலங்காரமெல்லாம் இருக்காது. ஒரு மாதிரி அந்த இடத்த பார்த்தாலே நமக்கு அச்சம் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் இந்த கல்லறையிலே ஒரு செயல்பாடு நடக்கிறது, ஒரு ஆக்ஷன் நடக்குது. என்ன ஆக்ஷனு? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். கல்லறையை களமாக்கிய ஆண்டவர், கல்லறையை களமாக்கிய ஆண்டவர். களம்னா என்னது? ஃபீல்டு இல்லை, ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல பணியாற்றுவதை நம்ம ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது கல்லறை எதுக்குமே, எந்த செயல்பாடுமே இல்லாத கல்லறை என்பது செயல்படுகின்ற ஒரு இடமாக மாறிவிட்டது. எனவே கல்லறையை ஆண்டவர் களமாக மாற்றிவிட்டார். எதற்காக? மீண்டும் உயிர் பெற்றெழுந்து எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியையும் தன்னுடைய மீட்பையும் உறுதி செய்வதற்கு ஆண்டவர் கல்லறையை களமாக மாற்றினார். இந்த கல்லறையிலிருந்து எழுந்து வரக்கூடாது என்று எண்ணியிருந்த மக்களின் மத்தியில் ஆண்டவருடைய உயிர்ப்பு நீ எங்கே வச்சாலும்
நீ எங்கே தான் என்னை தூக்கி போட்டாலும் நான் மீண்டும் என்ன பண்ணுவேன்? வருவேன். உன்னுடைய எந்த தடையும் என்னை என்ன பண்ணாது? என்னுடைய செயல்பாட்டை தடுக்காது. என்னை தொடர்ச்சியாக செயல்பட வைத்து கொண்டே இருக்கும். நீ எந்த அளவுக்கு எனக்கு தடை விதிக்கிறையோ அந்த அளவுக்கு நான் மீண்டும் என்ன பண்ணுவேன்? வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த கல்லறையை களமாக்குகின்றார். இதுவரை அவர் செய்த திருப்பணிகளில் மகிழ்ச்சியுற்ற மக்கள், அவர் வழியாக விடுதலையை பெற்றுக்கொண்ட மக்கள், அவர் வழியாக வாழ்வை பெற்றுக்கொண்ட மக்கள் சோர்ந்து வீழ்ந்து போய்விடாமல், அவர்களுடைய வாழ்வு அப்படியே நிலை பெற்று விடாமல், ஆண்டவர் அவர்களை மீண்டும் செயல்படுத்துவதற்கு தூண்டும் வண்ணமாக கல்லறையை களமாக மாற்றினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வு கல்லறையாக இருக்கிறதா அல்லது ஆண்டவர் இறங்கி செயல்படுகின்ற களமாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவை நமக்குள்ளாக வைத்திருக்கிறோம், மனதில் வைத்திருக்கிறோம். அவரை சேஃப்டியாக என்ன பண்ணுறோம்? மனசில் மட்டும் வைத்திருக்கிறோம். அவரை செயல்பாடுகளிலே வெளிப்படுத்த நாம் மறுக்கின்றோம். இந்த நாளிலே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் திருநாளிலே, கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு உண்மை, ஆண்டவர் இன்னும் செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் வைத்த கல்லறையும் செயலாற்றுகிறது என்று சொன்னால், உயிருள்ள நீ கடவுளுக்காக செயலாற்ற முன்வருவாயா என்ற கடவுளின் அழைப்பை இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய திருப்பணி முடிந்துவிடவில்லை, இன்றும் தொடர்கிறது. யார் மூலமாக? யாரை வைத்து அவர் திருப்பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்? உங்களையும் என்னையும் வைத்து தான். அதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கல்லறை கருவறையாக மாறி உயிர் தருகின்ற ஒரு இடமாக மாறுகிறது. கல்லறை களமாக மாறி தொடர்ந்து செயல்படுகின்ற ஒரு இடமாக மாறிவிட்டது. மூன்றாவதாக பார்த்தீர்களேயானால், கல்லறை களிப்பாக மாறியது. கல்லறைக்குள்ள யாருன்னா சந்தோஷமா போவாங்களா? எப்படி போவாங்க? ஒரு துக்கத்தோடு துயரத்தோடு எத்தனை வருஷம் நம்மை கடந்து ஒரு உறவு போயிருந்தாலும் அந்த கல்லறைக்குள்ள போகும்போது அவர்களுடைய வாழ்வை எண்ணி நமக்கு என்ன ஆகிடும்? இன்னொரு பக்கம் நமக்கும் இந்த வாழ்வு தான் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சோகம் ஒரு சோர்வு நம்மை ஆட்படுத்தும். எனவே கல்லறை என்பது துன்பத்திற்கும் துக்கத்திற்கும் சோர்வுக்கும் அடையாளம். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் கல்லறையை களிப்பாக மாற்றியது. களிப்புன்னா என்னது? மகிழ்ச்சி நிறைந்த இடம், ஒரு கொண்டாட்டத்தின் இடமாக மாறிவிட்டது. எப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம்? யாருக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டம்? இங்கே அவரை ஆவலோடு பார்க்க வந்தவர்கள் யாரு? பெண்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் அதிகமாக அந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள். இயேசு அவர்களுக்கு வாழ்வளித்தார், விடுதலை அளித்தார். ஆகவே தான் அவங்களால அவரை விட்டு பிரிய முடியவில்லை. இறப்பிலும் கூடவே இருக்கிறாங்க. அவர் உயிர் விடும் பொழுதும் கூடவே இருந்து அவரை பார்க்கிறார்கள். இப்பொழுது உயிர்த்தெழுதலுக்கும் சாட்சிகளாக வந்து நிற்கிறார்கள். அவளோடு போய் அவருக்கு அந்த நறுமணத்தை பூச வேண்டும் என்று சொல்லி அதிகாலை நேரத்திலே கல்லறையை நோக்கி பயணிக்கிறார்கள். இந்த பெண்களுடைய துணிச்சல் பாருங்க, கல்லறையை நோக்கி பயணிக்கின்ற பெண்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள், கல்லறை நமக்கு கருவறையாக மாறப்போகிறது, கல்லறை நமக்கு களமாக மாறப்போகிறது, கல்லறை நமக்கு களிப்பை அளிக்கப் போகிறது என்ற விசுவாசத்தோடு அந்த கல்லறையை நோக்கி பெண்கள் பயணிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால் இந்த சமூகம் அவர்களை அடிமைப்படுத்தியது. சட்டங்களை வைத்து பெண்களை இன்னும் அதிகமாக அடிமைப்படுத்தினார்கள். இவற்றையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு மீண்டும் உயிர்த்தெழுந்து விட்டார் என்கின்ற ஒரு கொண்டாட்டம், என்கின்ற ஒரு மகிழ்ச்சி.
அதுபோல என் ஆண்டவர் எனக்கு செய்வார். அவங்களும் என்ன பண்ணல, சும்மா உட்கார்ந்துடல. அவர்களும் ஒரு ஆக்ஷன், அவங்கக்கிட்டேயும் ஒரு செயல்பாடு இருக்கிறது. அதிகாலையில் ஓடுறாங்க ஆண்டவரை பார்ப்பதற்கு. அதுபோல் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடும் அந்த தூதன் சொல்வார், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, மற்ற சீசர்களுக்கு அறிவியுங்கள், உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுவார். அப்போ கடவுள் இந்த பெண்களை தொடர்ச்சியாக செயல்படுத்துவதற்கான ஆற்றலை உயிர்த்தெழுதலின் வழியாக கொடுக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். எதுக்காகனா உங்களுக்கு ஆற்றல் அளித்திருக்கிறார். அந்த ஆற்றலோடு நீங்க போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. பெண்களுடைய சாட்சி செல்லாது. ஆனா இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் யார் தான் சாட்சி? உயிர்த்தெழுதலுக்கு பெண்களை தான் சாட்சியாக மாற்றுகின்றார். எந்த சாட்சியை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டியோ அவர்களையே நான் சாட்சியாக மாற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் இந்த கல்லை புரட்டி போடுகிறது. இதுவரை அவர்கள் என்ன ஒரு சித்தாந்தத்தை வைத்திருந்தார்களோ அதை மாற்றி அமைத்து இவர்கள்தான் இனி எனக்கு சாட்சிகள் என்று பெண்களை அங்கே முன்னிறுத்துகின்றார். அது மட்டுமல்லாமல் இதில் குறிப்பாக சொல்லியிருக்கோம், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். யார்கிட்ட போய் சொல்லுங்க? பேதுரு கிட்ட. பேதுரு எப்படிப்பட்டவர்? இந்த மனுஷனை எனக்கு தெரியவே தெரியாது, அவர் கூட நான் இல்லை அப்படின்னு மறுதளித்த பேதுருக்கு போய் இயேசு உயிர் தெழுந்தார்னு போய் சொல்லு அப்படின்னு இந்த பெண்கள் இடத்துல சொல்றாங்க. அப்படியானால் ஒருவேளை பேதுருவுக்கு அந்த குற்ற உணர்வு இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா, என்னுடைய தலைவரை நானே என்ன பண்ணிட்டேன், மறுதளித்து விட்டேன், என்னை நண்பராக ஏற்றுக்கொண்ட என்னுடைய குருவை நான் மறுதளித்து விட்டேன் என்கின்ற ஒரு குற்ற உணர்வு பேதுருவுக்கு இருந்திருக்கும். ஆனால் இங்கே இயேசு உயிர் தெழுந்ததை நீ போய் பேதுருவிடமும், குறிப்பாக பேதுருவிடமும் மற்ற சீடரிடமும் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே ஆண்டவர் பேதுருவை அவர் தவறு செய்ததற்காக நிராகரிக்கவில்லை. அவர் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் இயேசு சொல்லுவார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த மகிழ்ச்சி. அதுபோல பிணியாளிகளுக்காக தான் வைத்தியன் தேவை. பாவிகளுக்காக, பாவிகளை மீட்டெடுக்கவே மனிதகுமாரன் இவ்வுலகத்தில் வந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறது. அங்கே பேதுருவுக்கு மகிழ்ச்சி. ஆஹா, நம்ம மறுதளித்தோமே, இயேசுவை மறுதளித்தோமே, ஆனால் இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரேன்னு அந்த ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பல வேளைகளிலே நம்மை பரிசுத்தவர்களாக, தூயவர்களாக எண்ணிக்கொள்ளுகிறோம். மற்றவங்க எல்லாரையுமே என்ன சொல்கிறோம்? குற்றம் சொல்லுகிறோம். ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் மற்றவர்களை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுறோம்? நியாயம் தீர்த்து விடுகிறோம். நாம் எல்லாருமே யார் தான்? பாவிகளா? நீதிபதிகள். ஏன்னா சீக்கிரம் என்ன பண்ணிடுவோம்? மற்றவங்கள நீதி தீர்ப்பு செய்வோம். எந்த விஷயம் செய்தாலும் அதில் ஒரு சின்ன குறைய கண்டுபிடிக்கலன்னா நமக்கு என்ன ஆகாது? தூக்கம் வராது. ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க? அந்த திருமணத்தை நிகழ்த்துவாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ செலவுகள் செய்து கொண்டு இருந்திருப்பார்கள், எத்தனை கடன் வாங்கியிருப்பார்கள் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியாக போவோம், சாப்பிடுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த சாப்பாட்டில் தான் அடிதடி பிரச்சனையே நடக்கும். அப்படி நடக்காமல் வீட்டுக்கு வந்துட்டோம்னா வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம்? என்னத்தை பெருசாக கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்னத்தை இது நல்லா இருந்தது, இது என்ன நல்லா இருந்தது, அது என்ன நல்லா இருந்ததுன்னு என்ன பண்ணுவோம்? குறை சொல்லுவோம்.
இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். பொதுவாக அது திருச்சபை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்ம சமூக வாழ்வாக இருந்தாலும் சரி, குடும்பத்துலேயும் அப்படி தான் இல்லையா? ஒரு சின்ன தப்பு, ஒரு சர்க்கரை அதிகமாக போட்டாலோ ஒரு உப்பு அதிகமாக போட்டாலோ என்ன ஆகுது? குற்றம் குறை பார்க்கிறது தான் இந்த உலகம். 365 நாளில் 350 நாள் 360 நாள் ஒழுங்காக போயிருக்கும். ஒரு நாள் அது என்ன இருக்கும்? மிஸ் ஆகிருக்கும். ஆனால் அந்த மிஸ் ஆகிற நாளை நம்ம என்ன பண்ணிடுவோம்? கண்டுபிடிச்சி மாட்டினாயா. ஆனால் இயேசுவினுடைய பார்வை அப்படி இல்லை. நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம்? உயிர் தெழுந்துட்டோம். நம்மளாக தான் என்ன பண்ணியிருப்போம்? நானாக தான் என்ன பண்ணியிருப்பேன்? நேராக எடுத்துன்னு போயிருப்பேன், சாட்டை எடுத்துன்னு போயிருப்பேன். இல்லை இன்றைக்கி இருக்கிற சூழலில் என்ன வேணும்? கன்னு அச்சல்லடா என்ன பார், என்னை ஆண்டவர் உயிர்த்தெழுது, எங்கள் கடவுள் என்ன, என் பிதா என்னை உயிர்த்தெழுத செய்தார் பார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? எல்லோரும் அடிச்சிருப்போம். ஆனால் இயேசு பாருங்க, யார் மறுதளித்தாரோ அவருக்கு போய் என்ன பண்ணு சொல்லு, நான் உயிர்த்தெழுந்துட்டேன். அப்படியானால் இங்கே யாருக்கு கொண்டாட்டம்? பேதுருவுக்கு கொண்டாட்டம். பேதுரு என்பவர் யாருக்கு அடையாளம்? யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு ஓடினார்களோ, நம்பிக்கை இழந்திருந்தார்களோ, பேதுருக்கு பயம், வேற ஒன்றும் இல்லை, அச்சம், வாழ்வுக்கான அச்சம். எங்கே அவர் அடையாளப்படுத்திட்டோம்னா நம்மை கொன்று விடுவார்களோ என்ற பயத்தினால தான் அவர் இல்லை எனக்கு தெரியாதுங்கிறார். வாழ்வுக்கான அச்சம். இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு கொண்டாட்டம், பெண்களுக்கு ஒரு கொண்டாட்டம். மூணாவதா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னா எங்கே போகிறார் அவர்? கலிலேயாவுக்கு போகிறார், எருசலேமுக்கு போல. எருசலேமில் என்ன இருக்கு? தேவாலயம் இருக்கு, அங்கே போல. எங்கே போகிறாரு? கலிலேயாவுக்கு போகிறார். அவர் இங்கே இல்லை, எங்கே போகிறாரு? கலிலேயாவுக்கு போகிறார். ஏன்? அங்கே தான் அவரை அந்த மக்கள், ஏழை எளிய மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் தான் வாழ்வுக்காக ஏங்கி இருக்கிறார்கள். பொதுவாக யாரெல்லாம் வாழ்வுக்காக ஏங்கி இருக்கிறார்களோ அங்கே தான் நிறைய ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? அதிகமாக நாடுவார்கள். வசதிகள் வாய்ப்புகளோடு இருப்பவர்களை காட்டிலும் ஏழை எளிய மக்கள் தான் கடவுள் அதிகமாக என்ன பண்ணுவாங்க? அதனால தான் இன்றைக்கி மேலை நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆலயங்கள்லாம் கூட்டம் கிடையாது. 60 வயசு 70 வயசுக்கு மேலான பெரியவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஏன் என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லா தேவையும் சரியாக இருக்குது. தேவைகள் இருந்தால்தான் கடவுளை பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம். ஆனால் இங்கே கலிலேய பகுதி ஏழை எளிய மக்கள் வாழுகின்ற பகுதி, மீனவர்கள் வாழுகின்ற பகுதி, ஆயனில்லா ஆடுகளைப் போல இருக்கின்ற மக்கள். தன் திருப்பணியை கலிலேயாவில் இருந்து துவங்குகிறார். இப்போ உயிர்த்தெழுந்த பிற்பாடு எங்க போறாரு? கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே சென்று நீங்கள் பாருங்கள், அவர் இங்கே இல்லை, அங்கே சென்று இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இங்கே இருக்கிறாரா? ஆண்டவர் எங்கு இருப்பார்? ஆண்டவர் எங்கு இருப்பார்? எங்கு ஆண்டவர் செயல்படுவதற்கு நம்மை களமாக அர்ப்பணிக்கிறோமோ, எங்கே புது படைப்புகளை உருவாக்குகின்ற கருவறையாக நம்மை அர்ப்பணிக்கின்றோமோ, எங்கே எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு அனைத்து மக்களையும் மகிழ்ச்சியின் பாதையிலே வழி நடத்துகிறோமோ, அங்கே தான் ஆண்டவர் இருப்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அங்கே தான் இருப்பார். இன்றைக்கு நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போம். நமக்காக ஆண்டவர் உயிர் பெற்றிருக்கிறார். கல்லறையை கருவறையாக்கி நமக்கெல்லாம் வாழ்வளித்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலே மனித வீழ்ச்சி, பாவத்தினாலே வீழ்ச்சியடைந்த மனுக்குலத்தை கல்லறை தோட்டத்தில் மீட்டெடுத்து புது வாழ்வளித்த நம் ஆண்டவர். நீதிக்கான போராட்டமும் சமத்துவத்திற்கான குரலும் என்றைக்கும் ஓயவே கூடாது. அது ஓயவும் ஓயாது. கல்லறையில் போட்டு அடித்தாலும்
நீதிக்கான குரல் ஓயவே ஓயாது என்பதற்கு அடையாளமாக இயேசு கல்லறையை களமாக மாற்றினார். யாரெல்லாம் வாழ்வில் ஒடுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் களிப்பூட்டும் அல்லது மகிழ்ச்சியூட்டும் ஆற்றலாக இயேசு உயிர் பெற்றிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றுகின்ற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பின்பற்றாளர்களாக அல்ல விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்வில் இயேசுவை போல நாம் செயலாற்றுகின்றோமா? நீதிக்கான போராட்டம் ஓயக்கூடாது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அருள்மிக பெற்றவர்கள். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கிறதா? ஆண்டவர் இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து செயலாற்றுவதைப் போல நம்மையும் செயல்படுத்துவதற்கு அழைக்கிறார். நம்மை நாம் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசு ஒரு இடத்துல சொல்றார், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட பரிசேயர்களை பார்த்து சொல்றார் இல்லையா, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். வெளியே எப்படி இருக்கிறீங்க? வெளியே நல்ல அலங்காரம், மல்லிப்பூவெல்லாம் போச்சு அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆனால் உள்ள என்ன இருக்கு? ஆமாம், அப்படிப்பட்ட கல்லறைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது செயலாற்றுகின்ற ஆண்டவரின் களமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.